உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு 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 நிகழ்வாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த இசைக்காக அல்ல, சித்தாந்தங்களை நீங்கள் வடிகட்டி பார்க்கும் பொழுது எல்லா சித்தாந்தமும் பழக்கப்பட்ட ஒன்றுதான், எல்லாராலும் சொல்ல முடிய ஒன்றுதான். ஆனால் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அதை சொல்லுகிறீர்கள் என்பதை பொறுத்து ஒரு எளிமையான சித்தாந்தம் கூட மிகப்பெரிய தத்துவமாக விடுகிறது. இந்தியாவில் இந்திய கலைஞர்களால், இந்திய திரைப்பட கலைஞர்களால் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்று தெரியவில்லை. ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கர்கள் வாங்கியது. விருது வாங்கியவுடன் எல்லாரும் உலகம் முழுக்க சொல்வது தேங்க் காட். ஆனால் நீங்கள் அதை அழகான தமிழில் சொன்னீர்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று. அது அங்க அந்த விருது கொடுத்த வெள்ளைக்காரர்களுக்கு புரிய வேண்டும் என்பதல்ல, அது தனது நெருக்கமான ஒரு இறைவனுக்கு தனக்கு நெருக்கமான ஒரு தாய்மொழியில் சொல்லுவது. அதற்கு அடுத்து ஒரு கேள்வி வருகிறது, அதற்கு அடுத்து ஒரு தருணம் வருகிறது. ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரஹ்மான், I have to thank for that moment. You gave such a wonderful message. It changed my life. அவர் சொல்லுகிறார், I was given 2 choices in my life. Love and hate. I chose love. I'm here. Thank you. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனக்கு இது பழக்கப்பட்டு காந்தி சொல்லி எல்லாம் பகவத்கீதா குர்ஆன் எல்லாம் சொல்லிவிட்டது. அந்த தருணத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன ஒரு முடிவெடுப்பது, ஒரு மனிதனை கையாளுகின்ற ஒரு விஷயத்தில் நான் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். I choose love. I'm here. Not the music. If you would have chosen hatred and done the same great music, that means you wouldn't have been there. So love is greater than the music. That's what you tried to tell me, and I got it. If the simple message of Rahman is followed, the whole world will be happy. Thank you, Rahman. Thank you very much.